எங்கெங்க போகும், இருந்தாலும் நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு வந்து ஆனா டைம் சொல்ல முடியாதுன்னா கடன் கேட்கிற இடத்துல டைம் சொல்லியானா கொடுப்பாங்க. நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்னா என்னன்னா புரியல. இன்னைக்குள்ளயா நாளைக்குள்ளான்னு சொல்ல முடியாதுன்னா நான் எங்கன்னா கேட்டு பாக்குறேன்னா கேட்டு பார்த்து வாங்கி தரேன்னா இப்ப என்னால காலி பண்ணலாம் முடியாதுன்னா காலி பண்ணி நான் எங்கன்னா நடுரோட்டியா போய் நிக்க முடியும்? காலி பண்ணி நான் நடுரோட்டியா போய் நிக்க முடியும்? நான் உங்களுக்கு பணம் ரெடி பண்றேன்னா பணம் ரெடி பண்ணி நான் கொண்டு வரேன். நான் எங்கனாச்சும் நான் ரெடி பண்ணி நான் கொண்டு வரேன். இல்ல உங்ககிட்ட நீங்க சொன்னீங்கல்ல கிட்னி யாரோ கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேணாலும் பேசுங்க. நான் கிட்னி வேணாலும் நான் தரணும். நான் உங்ககிட்ட கிட்ட நீங்க பேசுங்க, என்ன கூட்டிட்டு போங்க. ஆனா எல்லா பணத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தர வேண்டிய பணம் நீங்க சொன்னீங்கல்ல கிட்னி இருக்கு இந்த ஆள் இருக்கு நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் வரேன். இங்க எல்லா பணத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு ரூபா கூட வேணாம். என் பொட்ட பிள்ளைய நான் என் மிச்சம் இருக்க உசுல வச்சு என் பொட்ட பிள்ளைய நான் காப்பாத்திக்கிறேன். உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. நான் இப்ப வேணாலும் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. எங்க நான் வரணும்? நான் இங்க பார்க்கு கிட்ட இருக்கிறேன்னா. ஆமாண்ணா, பார்க்ல தான் இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட பணம் கேட்க வந்து அங்க நின்னுட்டு இருக்கிறேன். ஏதுண்ணா சரிண்ணா வாங்கண்ணா. சூரம் வீட்டுல வாடகை வீட்டுல தானே குடியிருக்கிறேன். என் பேரு சுகுணா. எங்க வீட்டுக்காரர் இறந்து 10-13 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பாப்பா இருக்கு, ஒரு பையன் இருக்கிறான். பிள்ளையும் பையனும் 10வது வரைக்கும் தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் படிக்கல. இவர்கிட்ட வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனையால கிருஷ்ணகுமார் அவர் பேரு. அவர் அந்த வட்டி பிசினஸ் தான் பண்றாங்க. அவர் இந்த சத்திரம் பக்கம்னா சத்திரம் பக்கத்துல இருக்கிறாங்க. வட்டி பிசினஸ் தான் அவர் தொழிலே. இதுதான். அங்கங்க போயிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு கொண்டுட்டு அந்த மாதிரி இப்ப இங்க 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 4 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவர் மேல. அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப 2 லட்சம் ரூபா நான் மொத்தமா தரணும் பணம். ஆனா வட்டி பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் அவர் பேர்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 6 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நான் வட்டியே கட்டிட்டேன். என்னோட சம்பாதிச்ச வருமானம் மொத்தமும் அவர்கிட்ட தான் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு நயனா பைசா கூட கிடையாது. அடுத்த வேலை சோத்துக்கு கூட காசு இல்லாம நான் நிக்கிறேன். வீட்டு வாடகை கூட கட்ட முடியாம வீட்டுக்காரங்க பூட்டி வச்சு அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நீங்களே கேட்டீங்கல்ல எங்க இருக்கிற பணம் கொடுன்னு இந்த மாதிரிதான் டார்ச்சல் பண்றாங்க என்ன. இப்ப பணம் கொடு, வட்டி குடியில பணம் கொடு அப்படின்றாப்புல. இல்லையா நான் கிட்னி விற்கிட்டு பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்றாப்புல. அதுக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். எனக்கு இதுல இருந்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. 2 மாசம் டைம் கேட்டேன். 2 மாசம் டைம் கொடுனா நான் கிட்னி வித்து கூட உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ட்டு. அது வரைக்கும் இப்ப வந்து என்ன டெய்லி வட்டி கேட்பறாப்புல. ஒரு 20,000 ரூபாய்க்கு டெய்லி 1400 ரூபாய் வட்டி கொடுக்கணுமா. அப்புறம் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து வாரம் 3000 ரூபாய் வட்டி கேட்கிறாரு. இந்த சிறு வாங்கின பணம் வட்டி அசலும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் இப்ப கட்ட சொல்றாரு. அதை வந்து மாச வட்டியா போட்டு அதுக்கு தனியா வந்து 18,000 கேட்கிறாரு. நான் எங்க போய் கொடுக்கட்டும்? இப்போ கடைசியா வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த அவர் பேசுனது இப்ப நீங்க எல்லாருமே கேட்டீங்க. கிட்னி கேண்டுக்கு ஆள் இருக்கிறாங்க, நான் வேணா கூப்பிட்டு போறேன் அப்படின்றாரு. ஆனா என் பிள்ளைங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும். இப்ப வந்து மனு பெட்டிஷன் கொடுத்துருக்குற, வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. அப்பதான் ஒரு அண்ணா வந்து கேட்டாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்ட்டு. மனது கேட்காம சொல்லிட்டு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதுல அந்த டேட் இருக்கு. நான் 2 லட்சம் ரூபாய் 2 வருஷமா வாங்க கிடையாதுன்னா இடையில கொஞ்சம் 5000 10,000 சொல்லி வாங்கி நான் கட்டி இருக்கிறேன். இந்த ஜிபேல தான் அவருக்கு நான் வர செலவு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கையில கொடுத்துருக்கிறேன். அதே போல அவரும் அமௌண்ட் எனக்கு ஜிபே பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கையிலையும் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நடந்தது. ஆனா இப்ப நான் மொத்தமா கொடுக்க வேண்டியது அசலே 2 லட்சம் ரூபா தான். ஆனா வட்டி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வட்டி கட்டிட்டேன். திருப்பவும் அவரு என்ன பண்றாரு, இந்த காசை வந்து 3 லட்சம் ரூபாய் தனியா வட்டியா போட்டுக்கிறாரு, 30,000 தனியா வாரமா போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பிரிச்சு போட்டு வந்து என்ன வட்டி கேட்டு டார்ச்சல் பண்றாரு. வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி மாதிரி என்ன போட்டு டார்ச்சல் பண்றாரு. இந்த தாமரை கட்சியில இருக்கிற அப்புறம் செயலாளர்ல பொருளாளராக இருக்கிறாரு சத்திரத்துல. அது இல்லாத இவரால வந்து நிறைய இப்ப கூட வந்திருக்கிறாங்க. ஆனா வரதுக்கு பயப்படுறாங்க. அவரை வச்சு பயப்படுறாங்க. இப்ப பெட்டிஷன் கொடுத்தவங்களும் வந்திருக்கிறாங்க. ஆனா இவரை வச்சு பயப்படுறாங்க வரதுக்கு. இதை நான் பண்ணிடுவாரோ. ஏன்னா ஏற்கனவே அந்த பிள்ளைய வந்து பண்றேன்னு நான் சொன்னாங்க. ஆள் விட்டு நான் தூக்குறேன் ரோட்ல, மேகலான்ற ஒரு பிள்ளைய.
அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் வந்து எங்களுக்கு உசுறு, நான் தைரியமா வந்து நிக்கிறேன். என் உசுறு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு நான் வந்து நிக்கிறேன். சப்போஸ் அவரால எனக்கு எதுனா ஆனா என் குழந்தைகளை காப்பாத்துங்க. எங்க குழந்தைகளுக்கு யாருமே இல்லை. நான் ஒண்டி கேட்டேன். என் பிள்ளைகளை காப்பாத்துங்க. என் உசுறு போனா போயிட்டு போகுது. நீங்க என்ன வளர்த்து அதனால துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சுகுணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.